அண்மைச் செய்தி. 4 IAS அதிகாரிகள் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 4 IAS அதிகாரிகளை பணியிடை மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. 4 IAS அதிகாரிகளை பணியிடை மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்கணும். IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர். மேலும் 2 அதிகாரிகளுக்கு கூடுதலாக பொறுப்புகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் சித்ரா விஜயன் IAS தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையின் இணை தலைமை செயல் அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு முன்னதாக தமிழ்நாடு தலைமை செயல் அதிகாரி மற்றும் தமிழ்நாடு பெண்கள் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்ட அதிகாரியாக இருந்த நிலையில் தற்போது மின் ஆளுமை முகமையின் இணை தலைமை செயல் அதிகாரியாக சித்ரா விஜயன் நியமிக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று ரமண சரஸ்வதியை பொறுத்தவரையில் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையில் இணை தலைமை செயல் அதிகாரியாக இருந்த நிலையில் தற்போது தமிழ்நாடு கண்ணாடி இழை கேபிள் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். பிரதாப் IAS பொறுத்தவரையில் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் துணை செயலர் பொறுப்புடன் தமிழ்நாடு பெண்கள் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்ட அதிகாரி பொறுப்பையும் ஏற்று செயல்படுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரேயா P. சிங் IAS பொறுத்தவரையில் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு கழகத்தின் நிர்வாக இயக்குனர் பொறுப்புடன் தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டத்தின் இயக்குனர் பொறுப்பை கூடுதலாக வகிப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் 2 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதோடு 2 IAS அதிகாரிகளுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கி தலைமைச் செயலாளர் உத்தரவு பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அண்மை விவரங்களுக்கு நன்றி நந்தினி.